எனக்கு அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிற வார்த்தைக்காய் நன்றி. இந்த அண்ட சராசரம் முழுவதையும் தேவன் ஒருவரே சிருஷ்டித்தார். பால்வெளி மண்டலத்தில் அநேகம் கோள்களும் நட்சத்திர கூட்டங்களும் உண்டு. கோள்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குறை உண்டு. மனிதன் வாழ தகுதி இல்லாதிருந்த பூமியிலும் கூட தனது வாயின் வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொன்றாக சிருஷ்டித்து பூமியை நிறைவுள்ளதாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியங்களை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். சகலத்தையும் சிருஷ்டித்தார், சகலத்தையும் வேறு பிரித்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றும் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் மேன்மை பாராட்ட இடமே இல்லை. வெறுமையானதை நிறைவுள்ளதாக்கினார். பூமியின் குடிகள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவருக்கே உரித்தானவர்கள். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகள் ஒவ்வொருவரும் உமக்கே உரித்தானவர்கள். ஒவ்வொரு கண்டங்களையும் அதில் உள்ள ஒவ்வொரு நாடுகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. தேசங்களுக்குள்ளே சமாதானம், எல்லைகளுக்குள்ளே சமாதானம் தந்து பூமியின் குடிகள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவீராக. எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.